திருந்துங்க விஜய் சார், கொஞ்ச நாளும் திருந்துங்க விஜய் சார். திரும்ப திரும்ப அதே தில்லானாவை எத்தனை நாள் தான் நீங்களும் சலிக்காம பாடிக்கிட்டே இருக்க போறீங்க? போர் அடிக்கல உங்களுக்கு? வெறும் திட்டத்துக்காக மட்டும் மீட்டிங் போடுறத முதல்ல விட்டு தள்ளுங்க சார். அதாவது மாத்தி மாத்தி திட்டிக்கிறது தான் அரசியல் அப்படின்னு ஏதோ ஒரு அண்டர்வேர் உங்க அண்டர் கிரவுண்டுக்குள்ள போய் உங்களையே நம்ப வச்சிருக்கு. நீங்களும் அந்த அண்டர்வேர பெரிய அரசியல் வேறு அப்படின்னு நினைச்சு அதையே தூக்கி பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் விசில ஊதிக்கிட்டு தெரு தெருவா திரிய வேண்டியதுதான். இந்த காதல் படத்துல படத்து போகல, அதே மாதிரி நீங்கள் விசில் எடுத்துட்டு தெரிய வேண்டியதுதான். வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. சேலம் மீட்டிங்கோட சேல்ஸ் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு புது ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, வியாபாரம் ஆச்சா ஆகலையா, ஆகுமா பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். சார், ஒரு அரசியல் கட்சி தேர்தல் வந்துட்டாலே ரொம்ப ஃபயரா இருப்பாங்க. அதையோட சேர்த்து அவங்க ஃபயரா இருக்கிறத காட்டிலும் அந்த கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க பத்தியா கீழே அந்த கட்சியோட தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்கள உசுப்பு ஏத்தணும் தான். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. எப்படின்னா நாம தான் வர்றோம், நம்ம தான் வர்றோம் அப்படின்றத அவனுக்குள்ள ஏத்தணும். அதோட சேர்த்து உருப்படியா வேற ஏதாச்சும் ஒன்னையும் சேர்த்தாப்புல ஏத்தணும். உசுப்பேத்துறத மட்டுமே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பத்தான் நீங்க அரசியல் கட்சியா மாறுவீங்க? உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அதாவது அவருக்குள்ள வழியை எல்லாம் அவர் அப்படியே வந்து வெளியில கொண்டாந்து அத்தனை பேருக்கு அவர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அவங்க மேல கொண்டாந்து வைக்கிறாப்புல. அதாவது எல்லாரும் என்ன சொன்னாங்க, இருக்கிற எல்லாரும் உங்க கட்சிக்காரங்களை தவிர, ஏன் உங்க கட்சிக்குள்ளேயே உள்ளுக்குள்ள இதைத்தான் சொல்றாங்க, வழியிலேயே வரமாட்டேங்கிறாரு, எப்படித்தான் நாம இவரை வச்சு அரசியல் பண்றது? உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது. அப்ப அவங்க ஆப்போசிட்ல இருக்காங்க, சும்மா விடுவாங்களா? எதுக்கெடுத்தாலும் சமஞ்ச புள்ள மாதிரி ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாப்புல. இவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த வேண்டியதா இருக்கு, திரும்பி கூட்டிட்டு உள்ள போறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் நடத்த வேண்டியதா இருக்கு. எத்தனை ஃபங்க்ஷன் தான்? நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் தான் வருவாரா? அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸா அப்படின்னு எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி பனையூரை விட்டு வெளியில வா, உன் வீட்டை விட்டு வெளியில வா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்கல்ல. கொஞ்ச நாள் அதுக்கு ஒருவேளை உங்களுக்கு அது ரொம்ப ஹட் ஆச்சுன்னா அவங்க சொல்ற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க? இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நீங்க வெளியில வந்து குரல் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல நீங்க இறங்கிருக்கீங்க, போது அதை சொல்லுங்க சார். இதை கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி இன்னொரு பதில், என் வீடு எங்க இருக்கு தெரியுமா, என் ஊர் எங்க இருக்கு தெரியுமா, தமிழ்நாடு தான் என் வீடு, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வீடும் என் வீடு தான். போயிட்டு எல்லா வீட்டுக்கும் வீட்டு வரியை நீங்க கட்டுறீங்களா? போயிட்டு எல்லா வீட்டுக்கும் சொத்து வரியை நீங்க கட்டுறீங்களா? போயிட்டு எல்லா வீட்டுக்கும் தண்ணி வரியை நீங்க கட்டுறீங்களா? எல்லா வீட்டோட இபி பிள்ளைங்க இனிமேல் பனையூருக்கு அனுப்ப சொல்லுவோமா? சும்மா பேசணுன்றதுக்காக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது சார், அது ரொம்ப தப்பு. என் வீடு எல்லா வீடும் என் வீடு அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லா, அதான் டிவியில வர்றதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா? டிவியில உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வீடும் உங்க வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா சார்? இவரு மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அரசியலுக்கு வர்றது நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஏன் அவரே அப்படித்தான் நினைச்சிருக்காரு. கடைசியில் அவர் பிரச்சனையை மக்கள் தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னன்ட்டு என்னைய அதே அதான் சொல்ல பழைய தில்லானா, அதே தில்லானா என்னைய வந்து உங்களை வந்து பார்க்க விட மாட்டேன்றாங்க, உங்களை வந்து என்னைய பார்க்க விட மாட்டேன்றாங்க. ஒரு பேச்சு கேட்கிறேன், உங்களை அவங்க கிட்ட கொண்டு மீட்டிங்க்கு, அதான் அந்த பிளேஸுக்கு பிரச்சனை பண்றாங்க, அந்த இதுக்கு 1008 கண்டிஷன் போறாங்க, எல்லாம் ஓகே. பனையூருக்கு வெளியில உங்க அந்த தொண்டர் படையை விடுங்க, உங்க ரசிகரை விடுங்க, உங்க நிர்வாகிகள் யாரையாச்சும் நீங்க உள்ள விட்டு பேசிருக்கீங்களா? அந்த கதவு எதுக்கு திறக்குது? நீங்க வெளியில போறதுக்கு, நீங்க உள்ள வர்றதுக்கு மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். வேற எவனாச்சும் கதவு ஓட்ட இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல, நீங்க வெறும் நடிகர், வெறும் நடிகர். அதனால உங்களுக்கு அந்த இது பிரைவசின்றது ரொம்ப முக்கியம். இப்பதான் நீங்க அரசியல்வாதி ஆயிட்டிய, கட்சி ஆரம்பிச்சிட்டிய, ஒரு பார்ட்டியோட லீடரா வந்து நிக்கிறிய, இன்னமும் அதே பிரைவசியோட மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எப்பதான் நீங்க மக்களோட பழகுறது? ஒரு தலைவர் மக்களோட எப்ப பார்த்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருப்பீங்களா சார்? நீங்க மக்களை சந்திக்கிறத பத்தி பேசுறீங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குது, மற்ற கட்சிக்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது,
வைத்தறிச்சல வந்து கொட்டிருக்கு. அவங்க எல்லாம் ஒழுங்கா பண்ணாங்க, அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்குது. நாம என்ன பண்ணோம்? போட்ட மீட்டிங்ல போட்டு தள்ளிட்டோமா இல்லையா? அந்த போட்டு தள்ளதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோமா? குறைஞ்சபட்சம், ரொம்ப இல்லை வேண்டாம், குறைஞ்சபட்ச ரெஸ்பான்ஸ். இன்னைய வரைக்கும் அவங்க செத்ததுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லிக்கிட்டானே தெரியுறியா? அவங்க சாவுக்கு நான் காரணம் இல்லை. யார பார்க்கறதுக்காக வந்தாங்க? உண்மையில யார பார்க்கறதுக்காக வந்தாங்க? நீங்க முதல்ல நீங்க பார்க்க வந்தவங்க தானே செத்து போயிட்டாங்க. இல்ல நீங்க நடத்துற கூட்டத்துக்கும் அவங்க செத்ததுக்கு சம்மந்தமே இல்லையா? அவங்க செத்ததுக்கு என்னைக்கு உங்களால அதுக்கு ஒரு மானசீகமா கூட பொறுப்பேற்க முடியலையா? குறைஞ்சபட்சம் சார், மனிதாபிமானம் இருக்கிற எவனும் அந்த வேலையை பார்த்திருக்க மாட்டான். ஓடணும் இல்ல, ஓடணுமா இல்லையா? இதுல வர எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு நான் உங்களுக்காக போராடுவேன். கரூரை கூட விட்டுருங்க. இந்த சனநாயகன் ஒரு படம், கரும், அது கடைசி படம்னு நீங்க சொன்னாலும் சொன்னீங்க, அது உங்களுக்கு கடைசி படமா இல்ல ப்ரொடியூசருக்கு கடைசி படமா தெரியல, மொத்தமா போச்சு. அந்த படத்துக்கு இது வரைக்கும் எவ்வளவு தொல்லைகள் நேரடியா எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமான ஒரு படம். நீங்க மக்கள் பிரச்சனை எல்லாம் பேச வேண்டாம். உங்க பிரச்சனைக்காக நீங்க வெளியில வந்து பேசியிருப்பீங்கன்னு சொல்லுங்க. உங்களை எப்படி சார் நம்பி பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்களேன். உங்களை நம்பி ஒருவேளை நான் இன்னொரு படம் நடிக்கிறேன், ஆனா நான் கட்சியும் நடத்துறேன், எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவனாச்சும் ஒரு ப்ரொடியூசர் வருவான். இனிமே ப்ரொடியூசர் உங்களை இனிமே நம்புவாங்க சார்? பணம் போட்டு உள்ள கொண்டு வரவன் ஓட்டு போறது. இதை வேற நல்ல கியூட்டான வீடியோஸ் எனக்கு நல்லா தெரியுது. 30% ஓட்டு இருக்கா சார்? அவர் தான் சொல்றாரு 30%. எத்தனை எலெக்ஷன்ல நீங்க நின்றுக்கீங்க? எவ்வளவு சீட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க? முதன்மை கட்சியா 2 வருஷத்துல? 2 வருஷத்துல முதன்மை கட்சியான இது கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்களா என்ன? இல்ல இந்த கீவேர்டு அதெல்லாம் போட்டு தமிழ்நாடு பிகெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு அடிச்சோன்னா வர்ற மாதிரி ஏதாவது செட் பண்ணி வச்சிருந்தா சொல்லுங்க. இல்ல இந்த இவங்க இந்த ஜெமுனை எல்லாம் இருக்க அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். இந்த பிகெஸ்ட் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு அவன் மொய் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் டேட்டாவோட பேசுவான். நீங்க அவன் லிஸ்ட்ல தேர்தல் ஆணையத்துல உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க தெரியுமா சார்? தேர்தல் ஆணையத்துல இல்ல பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்களாம் உள்ளுக்கு அதான் ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றத ஒரு பயம் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்றது இதுல இருந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஏதோ ஒரு கனவு உலகத்துல ஃபேண்டசி வேர்ல்டுல ஐயா வந்து முதலமைச்சர் ஆயிட்டதாகவே வந்து ஒரு ஃபீல்ட்ல உட்கார்ந்துருக்க. இல்ல எவனாச்சும் டைம் டிராவல் பண்ணி போயிட்டான். 30% ஓட்டு இல்ல, 30% ஓட்டுன்றது உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு. 50 வருஷம் 70 வருஷம் இருக்கிறவங்கள அந்த 30% பிடிச்சு வைக்கிறதுக்கு எவ்வளவு குட்டி கண்ணம் போட வேண்டியது இருக்கு தெரியுமா? இல்ல இதுதான் இந்த அரசியல் மெச்சூரிட்டி அப்படின்றது. ஒரு மனுஷன் அண்ணன் சீமா எத்தனை வருஷமா போராடி கடைசியில் அந்த மாநில அந்தஸ்துக்காக அவர் எவ்வளவு தூரம் கர்ணமெல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. மாநில அந்தஸ்து இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த இது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதாவது அந்த மாநில அந்தஸ்து அந்த கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? ஓட்டு வாங்க முடியுமா? டபுள் டிஜிட்ல வாங்க முடியுமா? சாலிடா வாங்கலாம். உண்மையில அதுக்கான கிரேஸ், அதுக்கான பொட்டன்சியல் அவருக்கு தாராளமா இருக்குது. ஆனா அதை வச்சு என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அதை எப்படி வந்து கன்சாலிடேட் பண்றதுன்றது அவருக்கு தெரியல. அதை சொல்றாருல்ல, இந்த சின்ன பசங்க வீட்டில் வந்து நீங்க பண்ற கியூட்டான வீடியோஸ் சார், நீங்க என்ன இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா என்ன? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அதை மறுபடியும் பண்ணணும். கொண்டாந்து யாரோ மைக்க நீட்டினா யாருக்கு ஓட்டு போட, இந்த மாதிரி தான் போன டைம் சொன்னாப்புல ஐயா ஸ்டாலின். அவர்கிட்ட போய் கேட்டா கூட அவர் கூட விசில் சின்னத்துக்கு தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும். எந்த அளவுக்கு ஒரு தற்கூரியா இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய. பக்கத்துல இருக்க பையன் அப்பா விஜய்க்கு ஓட்டு போடு, அம்மா விஜய்க்கு ஓட்டு போடு. அதுக்கப்புறம் அவனை கூட்டு போய் போடுன்னு போட்டிருப்பாங்க. தெரியுமா தெரியாது? இந்த ஓட்டு போடுறதுன்றது ஏதோ இந்த கோல போட்டியில் இந்த மார்க் போடுற மாதிரி நினைச்சிட்டாப்புல அவர். அவ்வளவுதான். எது அழகா இருக்கோ அதுக்கு போடணும். ஃபேஷன் ஷோவா நடத்துறீங்க. இவங்க ஃபர்ஸ்ட் மார்க்கு இல்ல சார் சொல்லலாம். ஒரு ஆண் அழகன் 60 வயசிலும் இன்னும் வந்து அப்படியே வசீகரமா இருக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னா தாராளமா விஜய்க்கு போகலாம். பட் ஆனா அந்த இடத்துல அஜித் வந்தாருன்னா அதுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. அது வேற பிரச்சனை இருக்கு இங்க. அதனால ஒருவேளை இவர் இப்ப ஐயா ஸ்டாலின், சீமான் அண்ணன், இப்ப இவர் இந்த பக்கம் வந்து அண்ணாமலை அண்ணன், இப்படி எல்லாம் வந்து கொண்டு ஐயா பழனிசாமி அவரையும் சேர்த்துக்கோமே, அதுக்கப்புறம் விஜய், இவங்க எல்லாம் வைக்கிறப்ப
இதுல யார் ரொம்ப அழகா இருக்கா, சார்மட்டிக்கா இருக்கா, யார் வந்து பயங்கரமா வந்து குழந்தைகளையும் பெண்களையும் அட்ராக்ட் பண்றா அப்படின்ற ஒரு போட்டி வச்சா கண்டிப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட். யாரு நல்ல அரசியல் பண்றா, அரசியல்ன்றது சார் உண்மையில இந்த கன்னிவெடிக்கு நடுவுல நடக்கிற மாதிரி, இன்னும் சொன்ன போலாம் கன்னிவெடி மேலேயே காலை வச்சு நடக்கிற மாதிரி, அதை தாண்டியெல்லாம் போக முடியாது, அதை மிதிச்சுதான் போகணும். அதை எடுத்து விட்டு வெடிக்காம அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்றதெல்லாம் பழக பழக இந்த அனுபவம் பாருங்க. இந்த அனுபவத்தை பத்தி ஐயா ரொம்ப அழகா சொன்னாப்புல. கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அனுபவத்துல இருக்கு. எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது, கொள்ளை அடிக்கிற பழக்கம் கிடையாது. டிக்கெட்டுக்கு 2000 ரூபா வாங்குறீல்ல, டிக்கெட்டுக்கு 5000 ரூபா வாங்கினீல்ல, வாங்கின காசை வாங்கி மறைச்சு வச்சிருந்தீர், இதெல்லாம் எந்த கணக்குல உங்களுக்கு சேர கூச்சமே கிடையாது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் உங்களை கண்மூடித்தனமா உண்மையில அதை நினைச்சத பயமா இருக்கு. இப்ப இதெல்லாம் கண்டிப்பா ஓட்டா மாறும். ஆனா இதெல்லாம் ஓட்டா போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம, அதாவது தலகால் முடியாம ஆடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. அந்த அனுபவம்ன்றது என்ன, உங்களுக்காக நான் பேசி வாங்கி தரேன். பிரச்சனைகளை வந்து சொல்றது ரொம்ப ஈஸி சார். ஆப்போசிட்ல உட்காந்து பாயிண்ட் பண்ற, இவ்வளவு போராட்டம் நடக்குது, இவ்வளவு வெடிக்குது. உண்மையில இந்த ரகுவரன் சொல்லுவாப்புல உண்மை. ஒரு நாளைக்கு எத்தனை போராட்டம், எத்தனை மறியல், எத்தனை அடிதடி, எவ்வளவு கேஸ், எவ்வளவு பிரச்சனைகள். உண்மை உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். ஒரு பிரச்சனைக்கு நமக்கு வெளியே வர்றதுக்கு 3.5 மாசம் தேவைப்படுது. ஒரு பிரச்சனைக்கு நம்ம கிரியேட் பண்ண பிரச்சனைக்கு, அதாவது சம்பந்தமே இல்லாம பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது இல்ல, நம்ம கிரியேட் பண்ண பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்றதுன்றதுக்கு, அந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நமக்கு 3 மாசம் தேவைப்படுது. எப்படி உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 30 பிரச்சனை 40 பிரச்சனை பார்த்துருக்க சமாளிக்கணும், இறங்கி போகணும் பிரச்சனை. அதாவது ஒண்ணு இல்லை, இப்ப நாங்க வந்தா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், சரி ஏதாவது சொல்ல போறோம் பொலிட்டிசைஸா பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசினார்னா அதெல்லாம் அறிக்கையில வர அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்க. இந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இல்ல, அந்த கதை தான். இதுக்கும் வழக்கம் என்ன, இந்த இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு இதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சேலத்துல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? சேலம்னாலே மாம்பழம் தான், அது மட்டும்தான் இல்லை, அது மட்டும்தான் இல்லை. மற்றபடி அவர் யாருக்கா இதுதான் ஐயா பழனிசாமியையும் சேர்த்தாப்புல இழுத்துருக்காப்புல. என்னைய நக்கல் பண்ற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை அவர் சொல்றாரு. 1% ஓட்டு ஒன்னால வாங்க முடியுமா அவர் கேட்கிறார். 1% ஓட்டு என்னைய மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு ஒன்னால வாங்க முடியுமா? தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் தருத்திரம்லாம் நடந்துட வேண்டாம். ஏன்னா உங்களை பார்த்து எவ்வளவு பேர் இன்னும் கிளம்பி வர போறாங்கன்றது தயவு செய்து வேண்டாம். அவர் வரக்கூடாதா, அவர் ஆளக்கூடாதா, அவர் சிஎம் ஆகக்கூடாதா, தாராளமா பண்ணலாம். ஆனா அந்த பண்றதுக்கான தகுதி இருக்குதா? என்ன தகுதியை வச்சுக்கிட்டு அவர் உள்ள வர்றாரு சார்? முதல்ல மக்களுக்கு நடுவுல போறதுக்கு பயப்படுறவன் எப்படி சார் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குப்பான்? அடிக்கடி கம்பேர் பண்ணிக்கிறார் அண்ணா, எம்ஜிஆர், காமராசர். அண்ணா, எம்ஜிஆர், காமராசர்லாம் உங்களுக்கெல்லாம் அவ்வளவு சப்பையா போயிட்டால என்ன? அவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பறிவு இருந்துச்சா? முதல்ல அறிவு இருந்துச்சு, படிப்பறிவு எல்லாம் வேண்டாம், அறிவு அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஒரு பிரச்சனையை அணுகிறது எப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நமக்கு வேணுன்றதை எப்படி கேட்டு வாங்கணும், சண்டை போடுறதுக்கான தைரியம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஓடலை, ஒளியலை, காலில் போய் விழுந்து கிடக்கல. அவங்க எந்த இடத்துலையுமே வந்து முக்கியமா இன்னொன்று விஷயம் சொல்லவா, அவங்க யாரையுமே ஒருத்தர் இந்த மாதிரி வந்து குறை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துள்ள. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றதெல்லாம் அவங்க சொன்னதில்லை. இன்னமும் அவங்க என்ன வேணும்னு சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் அவ்வளவுதான். அவங்க இதுவரைக்கும் கவலைப்பட்டது பூராவே தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, இங்க இருக்கிறவங்க எப்படி டெவலப் பண்றது, மற்ற ஸ்டேட்டை காட்டில் எப்படி மேல தூக்கி கொண்டாந்து வைக்கிறது, இது எல்லாம் தான். இந்த இன்னைக்கு கூட இந்த 5000 ரூபாய்க்கு வந்து ஆளுக்கு வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஓட்டுக்காக கொடுக்கக்கூடிய காசு. இவங்க வந்து இன்னும் அந்த அதுல முதல்வர் பேசினார் இல்லையா என்னன்ட்டு, அதாவது நீங்க வந்து இதை வந்து மருத்துவ செலவுக்காகவும் கல்வி செலவுக்காக, அப்பா 5000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம தான் நீங்க இருக்கல. காசு கொடுத்தா யாரு வேண்டாம்னு சொல்லுவா? இன்னைக்கு காசு தேவை யாருக்கு இல்லை, முதல்ல அதை சொல்லுங்க. யாருக்கு இல்லை அதை வாங்கி வச்சு இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் டாஸ்மாக்ல கொண்டு போய் கொடுக்குறேன், டாஸ்மாக்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க, நேரடியாக குடும்ப தலைவர் அக்கௌண்ட்ல கொண்டு போய் போடுறாங்க. இப்ப அதுவும் கொடுக்கலன்னு வைங்கல, ஒரு பேச்சுக்கு சொல்ல அதுவும் கொடுக்க
உண்மையிலே சந்தோஷமா இல்லையா சார்? அவங்க செய்யறது பூரா எல்லாத்தையுமே ஒரு கார்னரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஐயா பழனிசாமி இதுக்கு முன்னாடி இருந்தப்ப இந்த விஷயத்தையும் செஞ்சிருந்திருக்கலாம், ஏன் செய்யல? ஏன் அந்த மகளிருக்கு அந்த விடியல் பயணத்தை கொண்டாந்து கொடுக்கல? ஏன் மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் கொண்டாந்து கொடுக்கல? ஏன் அந்த ஐடியா உங்களுக்கு இல்ல? ஏன் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரல? இன்னைக்கு இருக்கிற பல திட்டங்கள் ஏன் வரல? அன்னைக்கு ஏன் வரல? அன்னைக்கு நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க. ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ, அதாவது செய்யறத பார்த்து தான் செய்யல, அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. அடிப்படை தேவைகள் விஜய் சொன்னார். அடிப்படை தேவைகள் என்ன? அடிப்படை தேவை அது சொல்ல மாட்டோம், அது அறிக்கையில தான் சொல்லுவோம். எல்லாருக்கும் சாப்பாடா? எல்லாருக்கும் கல்வியா? எல்லாருக்கும் மருத்துவமா? இல்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பா? இது வரைக்கும் அதாவது தமிழ்நாடு டெவலப் ஆகுறது தமிழ்நாடு சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுது. அப்புறம் ஏன் என்ன தேவைகள் இங்க அதிகமா இருக்கா? இருக்கு, பூர்த்தி ஆகணுமா? ஆகணும். பத்தலையா? ஆமா பத்தல. வருமானத்துக்கு மேல கடன். என்டையர் இந்தியாவே கடன் வாங்கி உட்கார்ந்து இருக்கு. அதோட என்டையர் ஜிடிபில ஒரு பெரிய பகுதி கடனா போய் நிக்குது. தமிழ்நாடு வாங்குது, அதுக்கு ஏத்தாப்புல தமிழ்நாடு அதை கான்ட்ரிபியூட்டும் பண்ணுது, சமாளிக்குது. வெறும் கடனை மட்டுமே வாங்கி எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய? அதோட டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத சேர்த்தாப்புல தான் பார்க்கணும். தயவுசெய்து இனிமேல் நீங்க அரசியல், அதாவது நீங்க ஒரு பெரிய அரசியல் பண்ணணும். நீங்க உண்மையிலே ஆட்சிக்கு வரணும். நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அதுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை முதல்ல நம்பணும். உண்மையிலே இவர் ஒரு அரசியல்வாதி, இவருக்கு நம்மளை என்ன பண்ணணும், என்ன பண்ணா நம்மள மேல வருவோம் அப்படின்ற ஒரு தெளிவு அவர்கிட்ட இருக்குது. ஒரு அறிக்கையை எவன் வேணாலும் தயாரிக்கலாம். இன்னைக்கு நான் தயாரிப்பேன். தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தேவை? ரொம்ப அசால்ட். அதாவது ஒண்ணு இல்லை, வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் சொல்ல வேண்டியதுதான். 50 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அடுத்த 5 வருஷத்துல. அவ்வளவு பேருக்கும் அரசாங்கத்துல இலவசமா கல்வி கொடுப்போம். கல்வி கூடங்களை சிபிஎஸ்இ மாதிரி அரசாங்க கல்வி கூடங்களை சிபிஎஸ்இ தரத்துக்கு உயர்த்துவோம். இன்னமும் சொல்ல போனா, நாங்க ஆட்சிக்கு வந்த சிபிஎஸ்இன்றதே இருக்காது, முழுக்க முழுக்க அரசாங்க பள்ளிக்கூடம் மட்டும்தான் இருக்கும். அது சிபிஎஸ்இ தரத்துல இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி நாங்க புடுங்கிடுவோம் சொல்லலாமே, ரொம்ப ஈஸி சார். பட் இங்க என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னவங்க, ஏன் இப்ப இருக்கிறவங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமியுமே முக்காவாசி பாவம், அவருக்கு கட்சியை பிடிக்கிறதுல நேரம் சரியா போயிடுச்சு. ஒருவேளை அவரும் ஃப்ரீயா இருந்திருந்தாரு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருந்தாருன்னா அவரும் நிறைய யோசிச்சிருந்திருப்பார். அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற அரசியல் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், உங்க ஒருத்தரை தவிர. இனிமேலாவது அரசியலை முதல்ல அடிப்படையை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்க. அடிக்க வேண்டாம்னு சொல்ல, பல்ல மாட்டீங்க, எந்திரிக்க முடியாத அளவு கட்டிங்க, நல்ல சதற விட்டுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் கலையை கத்துக்கங்கன்றோம், வேற எதுவும் இல்லை. நன்றி.